அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, வீட்டு பூஜை அறை. நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் நேர்மறையான எண்ணங்கள் நம்மளுடைய வீட்டில் அதிகரிக்க வேணும் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டில் பூஜை அறையை பராமரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. வீட்டில் நேர்மறையான மற்றும் அமைதியான ஆற்றல்களோட மையப்பகுதியாக பூஜை அறையானது செயல்படுது. ஏன்னா அது உங்களோட வீட்டில் உள்ள தெய்வங்கள் மூலமாக தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்துதுங்க. பெரிதாக இருந்தாலும் சரிங்க, அல்லது சிறிதாக இருந்தாலும் சரிங்க, தெய்வங்களுக்காக நம்மை காக்கும் அந்த இறைவனுக்காக ஒரு தனி இடத்தை ஒதுக்குவது, அதாவது ஒரு பூஜை அறையை அமைப்பது உங்களோட வீட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியான வாஸ்து அமைதியான நேர்மறையான ஆற்றலை கொண்டு வருவதிலும் உங்களோட வீட்டில் அந்த ஆற்றல் வெளிப்பட வேணும் அப்படிங்கிறதையும் தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க. பூஜை அறை உங்களோட வீட்டில் நல்ல அதிர்வுகளை வெளிப்படுத்துவது மட்டும் அல்லாமல் தெய்வீக ஆற்றல்களுடன் நீங்கள் இணையவும் உதவுது. வாஸ்து பார்த்திங்களா, உங்களோட வீட்டிலிருந்து நேர்மறை எதிர்மறை ஆற்றலை நீக்கி மகிழ்ச்சியும் நேர்மறைகளும் நிறைந்திருக்க செய்கிறது. பூஜை அறை பார்த்திங்களா, நீங்கள் சரியான திசையில் அமைப்பது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் நம்மை காக்கும் அந்த இறைவனுக்காக தனி இடத்தை ஒதுக்கி அதுக்கு டெய்லியுமே தீப தூப ஆராதனை இது எல்லாமே செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீட்டில் தினமுமே வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. வடகிழக்கு திசையானது பூஜை அறைக்கான சிறந்த திசையை கருதப்படுது. நீங்கள் பூஜை அறையில் நம்மளுடைய வீட்டு பூஜை அறை இருக்குது. அந்த வீட்டில் தெய்வம் குடிக்கொள்ள நம்ம முக்கியமாக என்ன செய்ய வேணும்? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீட்டில் கெட்ட சக்திகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது பார்த்திங்களா நமக்கு சில அறிகுறிகள் மூலம் உணர்த்தும். அப்படி நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் கெட்ட சக்திகள் இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி சரி செய்வது? நம்மளுடைய வீட்டில் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குது, வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் எப்படி வெளியேற்றுவது, தீய சக்திகள் விலக நம்ம என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு நேர்மறையாக செயலாற்றுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நேர்மறையான பலன்கள் நிறைய கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய முன்னேற்றத்தில் விருப்பம் இல்லாதவங்களால் நமக்கு எதிர்மறை ஆற்றல்கள் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்த எதிர்மறை ஆற்றல்களை நம்ம பல வகைகளில் சொல்லலாம். பொதுவாகவே ஏன் அப்படின்னா கண் திருஷ்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இதையும் தாண்டி நன்றாகவே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல தீய சக்திகளை ஏவி விடுபவர்களும் இருக்காங்க. இதோடு மட்டுமல்லங்க, நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பாலும் கூட நமக்கு எதிர்மறை ஆற்றல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இப்படி எந்த ரூபத்திலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றல்களோ அல்லது தீய சக்திகளோ பிரச்சனைகள் ஏற்படுத்துது. அப்படிங்கிற பட்சத்தில் அதை நாம் விரட்டி அடித்தால் தான் நம்மளால் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைய முடியும். அப்படி அந்த தீய சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு அப்படின்னு சில பரிகாரங்கள் இருக்குது. அந்த எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் விலக்க எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்து இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் நடைபெற்று கொண்டே இருக்கும். மேலுமே நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் நம்மை சுற்றி எப்போதுமே நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். மேலுமே நம்மளுடைய வீட்டில் நல்ல தேவதைகள் இருப்பாங்க. அவங்க எப்போதுமே சதாப்து சதாப்து அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பாங்களாம். அதனால தான் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே நன்மை தரக்கூடிய வார்த்தையாக இருக்க வேணும் அப்படின்னு நம்மள முன்னோர்களுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையுமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குங்க. அப்படி நாம் நன்மைகள் தரக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே உச்சரிப்பது கொண்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தேவதைகள் சதாப்து அப்படின்னு சொல்லும் பொழுது அது அப்படியே நடந்துவிடும். இதே எதிர்மறை வார்த்தைகளை நாம் உபயோகித்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எதிர்மறையான செயல்கள் தானே நடைபெறும். அதனால் நம்மளுடைய வீட்டில் எந்தவித தீய சக்திகளும் அணுக்கூடாது அப்படின்னு சொன்னீங்களா, நீங்கள் முதல்ல நீங்கள் நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்க.
நேர்மறையான வார்த்தைகள் மட்டும் பேசினா போதுமா? நம்மளுடைய மனதிலுமே நல்ல எண்ணங்கள், அதாவது நாம் என்ன நினைக்கிறோமோ, நல்லது நினைத்தா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கெட்டது தாங்க நடக்கும். அதனால் நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அப்படி நம்ம செய்யும் நன்மைகள் தரக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே நம்ம உச்சரித்து கொண்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தேவதைகள் சதாப்து அப்படின்னு சொல்லுங்க. இந்த வகையில் பார்த்திங்கன்னா நமக்கு பல நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுங்க. இதோடு மட்டுமல்லாமல் தினமுமே வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து நமக்கு தெரிந்த மந்திரங்களை, சுவாமியோட பாடல்களையும் அமர்ந்து நீங்கள் உச்சரிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி எதுவுமே தெரியாத பட்சத்தில் நீங்கள் ரேடியோ மூலிமா கூட நீங்கள் ஏதாவது பாட்டு கேட்கலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சாம்பிராணி தூபம் போட்டு வீடு முழுவதுமே காட்டுறது ரொம்ப சிறப்பு. இது அனைத்துமே பொதுவாக பல பேருமே செய்யக்கூடிய காரியங்கள் தான். இருந்தால் கூட ஒரு சில பேர்த்துக்கு தெரியாது இல்லைங்களா? இதையும் தாண்டி நமக்கு எதிர்மறை ஆற்றல்களால் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யலாங்க. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது திருஷ்டி சுத்தி போடுவதற்கு உகந்த தினமாக சொல்லப்படுது. அதனால தான் அன்றைய தினம் காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு ஒரு கண்ணாடி டம்ளர் அல்லது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது நிறைய தண்ணீரை பிடித்து அதில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு வீட்டில் அரைத்த சுத்தமான மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டு உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் வைத்து விடுங்க. அந்த தண்ணீரை யாருமே தொடக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்து வைத்து கொள்ளுங்க. அன்று இரவு 9 மணிக்கு மேலே இந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு வீட்டு நிலைவாசல் வழியாக வெளியே சென்று கால் படாத இடத்துல நீங்கள் ஊற்றி விடுங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம செய்வதன் மூலம் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களும் தீய சக்திகளும் விலகுங்க. மேலுமே நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்குமே படிப்படியாக தீர்வு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எளிமையான தண்ணீர் பரிகாரத்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நீங்கள் இந்த முறையில் செய்கிறதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க ஆரம்பிக்கும். பல நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். நம்பிக்கை இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் நல்ல சக்திகள் குடிகொள்வதும் தீய சக்திகள் குடிகொள்வதும் நம்மளுடைய கையில் தாங்க இருக்குது. அப்படி உங்களுடைய வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகளை பற்றி நம்ம இந்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதை எப்படி நம்ம சில மங்களகரமான விஷயங்கள் நடப்பது மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாமோ, அதுபோல தாங்க நம்மளுடைய வீட்லேயும் சரிங்க தீய சக்திகள் இருப்பதை சில அறிகுறிகள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது நம்மளுடைய வீட்டில் இருக்கும் பள்ளி பார்த்திங்களா, மினி சோஷியர் அப்படின்னு சொல்லலாம். பள்ளிகள் சில குறிப்பிட்ட திசையிலிருந்து சத்தம் எழுப்பும்போது அதை வைத்து நல்ல விஷயங்கள் நடக்க போவதை நம்ம கணிக்கலாம். அது போலவே தாங்க நம்மளுடைய பள்ளி நம் மீது விழுவதை வைத்து சாஸ்திர பலன்களை சொல்லுவாங்க. இத்தகைய தெய்வீக சக்தி நிறைந்த பள்ளி வீட்டில் அடிக்கடி இறந்து போய் கிடக்கிறது அப்படின்னா அந்த வீட்டில் பில்லி, சூனியம், ஏவல் போன்ற தீய சக்திகள் இருப்பதாக அர்த்தங்க. அடுத்ததாக பார்த்தோமா, நம்மளுடைய வீட்டில் உள்ள மங்களகரமான பொருட்களில் கண்ணாடியும் ஒன்றாகும். இது நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய பொருளுங்க. மேலுமே எதிர்மறையான சக்திகளை ஈர்க்கக்கூடியது. அத்தகைய கண்ணாடி அடிக்கடி உங்களோட வீட்டில் உடைகிறது அப்படின்னா அந்த வீட்டில் தீய சக்திகள் இருப்பதை நம்ம அறியலாம். அடுத்ததாக பட்டமா 3வது விஷயம், கருவண்டு, வௌவால், பாம்பு போன்ற உயிரினங்கள் அடிக்கடி உங்களோட வீட்டுக்கு வருது. குறிப்பாக நீங்கள் தூங்கியதுக்கப்புறம் வருது அப்படின்னா அந்த வீட்டில் எதிர்மறையான சக்திகள் இருப்பதை உணர்த்துவதாகவும் சொல்லப்படுது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயங்க, எல்லா வீட்லேயுமே இது அறிகுறியை நீங்கள் உணர முடியும். வீட்டில் இருந்து கெட்ட வாடை எந்த நேரமே வீசிக்கொண்டே இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எப்போதுமே சோர்வாக இருப்பாங்க. வீட்டில் அங்கங்கே ஒட்டடைகள் தென்படும். இவை அனைத்துமே வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருப்பதற்கான ஒரு அறிகுறியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறையான சக்தி வருவதற்கு நம்மளுடைய வீட்டை சுத்தமாக பராமரிக்க வேணுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேணும். வீட்டில் இறைசக்தி வழிபாட்டை எந்த நேரமுமே தொடர்ந்து செஞ்சு வருவதே நேர்மறையான சக்திகளை அதிகரித்து குடும்பத்தினர் பார்த்திங்களா மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க உதவும். அடுத்ததாக பார்த்தோமா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரப்போ எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க. அந்த கொண்டு வந்து எலுமிச்சம்பழத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் வைங்க. அந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழம் பார்த்திங்களா அப்படியே காய்ந்து போணுச்சு அப்படின்னா அந்த வீட்டில் நல்ல சக்தி குடிகொள்வதாக அர்த்தம். ஆனால் அது அப்படி இல்லாமல் பூரணம் பிடித்து
அது இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா? அது வந்து கெட்ட சக்திகள் உணர்த்தும் நமக்கு அறிகுறிங்க. என்ன நண்பர்களே, இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு ஏதாவது தென்படுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல தீர்வு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். எந்த அளவுக்கு நம்மளுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரித்திருக்கோ அந்த அளவுக்கு பல நன்மைகள் நம்மளுடைய வீட்டில் நடைபெற்று கொண்டே இருக்கும். மேலுமே நம்ம ஒவ்வொரு பேசக்கூடிய வார்த்தைகளும் மேலே நேர்மறையாக இருக்கும் பட்சத்தில் நம்மளை சுற்றியுமே நேர்மறையான வைப்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய சுற்றியுமே நல்ல நன்மைகள் ஏற்படுவதை உங்களால் உணர முடியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.